அண்ணா என்ன மாதிரி பொங்கல் போகுது இந்த அண்ணாவோட கொஞ்சம் வாங்க சொல்லுங்க விலையில சொல்லுங்க ஒரு நாங்களுமே வந்து யாழ்ப்பாணத்துல என்ன விலை போகுதுன்னு காட்டிக்கொள்வோம். இஞ்சி மஞ்சள் இருக்குதானே இது வந்து சுத்தி பானைக்கு சுத்தி காட்டுறோம். இது எவ்வளோ போகுது பிரச்சனையா வியாபாரமா அந்த பெரிய வானை எவ்வளோ போகுது. இந்த மாதிரி பண்டிகை காலம் இருக்குதானே அதுகளுக்கு வந்தீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் என்ன மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்துக்கொள்ளலாம். இலங்கையிலேயே இலங்கை ஜனாதிபதி அவர்கள் வந்து பொங்கல் நிகழ்வை கொண்டாடுறதுக்கு யாழ்ப்பாணத்துல புங்குடுதீவுக்கு வரார். என்ன செய்ய காட்டிக்கொள்ளும் கொழும்பு போறாங்க அந்த பேலிய குளமாக பாக்குறதுக்கு. சரி இதுல வந்து தேசிக்க வேண்டியிருந்த நாங்கள் கிலோ 200 ரூபாய்க்கு 1 கிலோ தேசிக்காம யாழ்ப்பாணத்துல எழுதப்படாத ஒரு விதி என்ற சொல்ல போனோம்னா வந்து இல்ல வன்வே அதாலையும் முடியல இந்த பின்பக்கத்தாலையும் முடியல பகுதியில் செய்யற மாதிரி பிரான்ஸ் கனடா அந்த மாதிரி பகுதியில் இங்கே இருந்து வந்து பொருட்கள் எல்லாம் போகும். என்னென்ன வேற போடுறவங்க உங்களோட கதைச்சிட்டு போக சொல்றாரு அவர். முறையில பழையாக்கள் செய்யற மாதிரி செய்ய கொண்டாடுவாங்க. 30 வருஷமா 5.5 கிளம்பி இங்க வந்து வியாபாரம் முடிச்சிட்டு தான் கொஞ்ச நாளா பாத்துறேன். உங்களோட எல்லாம் கேட்கணும். வியாபாரத்துல பிஸியா இருக்கிறீங்களா? திருநெல்வேலி சந்தையில என்ன மாற்றங்கள் எதுவும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? கேட்டீங்களா அந்த மச்ச கடையில எங்க இருக்கு நின்றா இருக்கு வர்றோம் அனாதரவா விட்டுருக்கிறோம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த வித என்னன்னு சொல்ற பழைய இதுகள் ஒன்றும் மடுக்கல. வணக்கணி மாப்பிள்ள யாழ்ப்பாணத்தில் இருந்து என்னடா கொழும்பு நாங்கள் உடனே யாழ்ப்பாணம் என்று பார்ப்பீங்க. நாங்கள் கொழும்பு வந்து வீடியோ வந்து இன்றைக்கு இரவு தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் நேற்றிரவே வந்து இங்கே வந்துட்டோம். இன்றைக்கு 14ஆம் தேதி. நான் நினைச்சேன்டா இந்த முறை வந்து 14ஆம் தேதி ஒவ்வொரு முதலையும் வந்து 14ஆம் தேதி வந்து பொங்கல் வரும். நானும் நினைச்சேன் வந்து இன்றைக்கு தான் பொங்கல் கொழும்பு வீடியோலையும் வந்து கணக்கு 14ஆம் தேதின்னு சொல்லிடு. ஆனால் 15ஆம் தேதி இந்த முறை பொங்கல் வருது. சரி இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி சந்தையில் நிற்கிறோம். திருநெல்வேலி என்று சொல்லிக்கணும். திருநெல்வேலி சந்தையில் என்னத்துக்கு வந்துக்கிறோம்னா வந்து யாழ்ப்பாணத்தில் பொங்கலுக்கு என்ன மாதிரி தயார்படுத்தல்கள் எல்லாம் நடைபெறுது என்று உங்களுக்குமே பகிர்ந்து கொள்ளணும். அதோட நாங்களும் பார்க்குறதுக்காண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பொங்கல் நாங்கள் பொங்கல் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு பொங்க போகிறது அந்த இடத்துக்கு போவோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு பொங்கலுக்கு தயாராகும் யாழ்ப்பாணத்தை தான் காட்ட போகிறோம். சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ 8:30 கிட்ட நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறோம். இனி போக பின்னர் நேரம் இன்னுமே வந்து களை கட்டும். பொங்கல் பானைகள், தோரணங்கள், மஞ்சள், இஞ்சி, தலை, பழங்கள், மற்றது பொங்குறதுக்கான சாமான்கள் எல்லாமே வந்து வேண்டுறதுக்கு எக்கச்சக்க மக்கள் வந்து திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு தான் வரணும். திருநெல்வேலி மார்க்கெட் வந்து வளமையாகவே பரபரப்பாக இருக்கும் விடியோவில். ஏன்னாண்டா பெரிய ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். அண்ணா இருவிட்டு போகிறேன். பொங்கல் வாழ்த்துக்கள்டா. பெரிய ஒரு மார்க்கெட். அப்போ இன்றைக்கு என்னெல்லாம் நடக்குதுன்றது அப்படியோ தொடர்ந்து பாருங்க. எங்கள்கிட்ட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியை வந்து உடனே வரும். இப்போ நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் எக்கச்சக்க தூரத்தில் போய் எங்களோட வாகனத்தை விட்டுட்டு வந்து நாங்கள் ஐயா வாழையில் பண்ணி கொண்டு போகிறேன் நாளைக்கு சமையலுக்காக. ஏன்னா வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அதோட நாங்கள் வரைக்கும் வந்து அந்த 2 ரோட் வந்து மறைச்சிருக்கணும். பொங்கல் நிகழ்வு இருக்குதானே அந்த நிகழ்வுக்கு எக்கச்சக்க க்ரௌட் அண்டபடியாக வந்து மறைச்சிருக்கணும். இங்கே பொங்கலுக்கு அண்டி எல்லாமே வந்து வேண்டிக் கொண்டு. வணக்கம். இதெல்லாம் மஞ்சள் இஞ்சி அந்த தலையல் என்னன்னு சொல்றது வளமையான சந்தை வந்து இதுக்குள்ளதான் வந்து இருக்கு. ஆனா இந்த பொங்கலுக்கான விற்பனை தானே, பொங்கல் பொருட்கள் விற்பனை தானே, அந்த இதுகள் வந்து இந்த வெளியில வீதியோரம் இந்த வெளியில வச்சுதான் வந்து விற்பனை. ஏன்னா வந்து ஒரு 2 நாளைக்கு தான் அந்த வியாபாரம். அதனால வந்து வீதியோரத்திலேயே வச்சு விற்பனை. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேரம் விலை குறைவாக இருக்கும். அது விலையை கேட்டு பார்த்தா தான் தெரியும் உனக்கு என்ன விலையாண்டு. இதில் வேறுங்க பழங்கள் அதுகள் இதில் எக்கச்சக்கம். அதோட பார்த்திங்கன்னா இப்போ தோரணங்கள் வந்து பின்னி வந்து விற்கணும். முதலெல்லாம் வந்து தோரணம் வந்து வீடு வழியை பின்னி வேணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தோரணங்கள் வந்து இந்த கடைகளில் வந்து பின்னி விற்கணும். அதோட பார்த்திங்கன்னா இங்கே போலீஸாரம் வந்து கடமையில்
ஈடுபட்டிருக்கிறதா காணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ கடுமையான வெயில் என்றபடியாக வந்து சனம் குறைவாக இருக்கு. கொஞ்சம் நேரம் போட்டால் உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வெடிப்பொருட்கள் அது எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இதுக்கு முதல் வந்திருக்கியா நீ? இல்லை, இதுக்கு முதல் வரவே இல்லை. இப்போ இன்றைக்கு தான் வேலைக்காரன் பொங்கல்டா. பொங்கல்ன்றது வந்து தமிழருக்கான ஒரு நிகழ்வு. சரியா அண்ணா? என்ன வேணும் பொங்கல் போகுது இந்த அண்ணாவோட கொஞ்சம் வாங்க. நீங்க வெளியிருக்கீங்க அண்ணா? எந்த கடை வச்சுக்கிறீங்க? எத்தனை நாளைய கடை? 2 நாளைக்கா? 2 மட்டும் தான். பின்னரம் எல்லாம் தூக்கிடுவீங்க. நாளைக்கு இதுல உள்ள பொங்கலுக்கு ஜாமான் வேணும்னா இப்ப பின்னரம் தான் சனம் எதிர்பார்க்குறீங்க. பின்னரம் வந்து அதான் 2 மணிக்கு பிறகு அதுதான் நாங்க கொஞ்சம் வேலைக்கே வந்துட்டோம். வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னா வந்து பின்னரம் வந்து 12 மணிக்கு வந்து அதனால இதெல்லாம் மறைச்சு என்ன கூடுதலா வியாபாரமாகும். பொங்கல் சாமான் சொல்லாமா இல்லாட்டி வருவாங்க. என்னென்ன விலையில் வருது சொல்லுங்க. விலையில் சொல்லுங்க. நாங்களுமே வந்து யாழ்ப்பாணத்துல என்ன விலை போகுதுன்னு காட்டிக்கொள்வோம். மாம்பழம் வந்து 400 கிலோ. அன்னாசி வந்து 400 ரூபா. மாதாள வந்து 400 ரூபா உண்டு. அன்னாசி கிலோ 400. கிலோ 400. மலிவா இருக்கு. மாதுளையில மலமையாவே நாங்க 700 இது இப்ப பொங்கலுக்கு வந்து குறைச்சி தான் எங்களுக்கு போடுறாங்க. அதால 400 ரூபா. கரும்பு துண்டு 100 ரூபா. கரும்பு வந்து விலை இந்த முறை. கரும்பு வந்து 5000 கட்டு போறதால நாங்கள் ஒன்று துண்டு 100 ரூபா விற்கிறோம். கட்டுண்டா ஒரு கட்டு 5000. 10 தடி வெறும் 8 தடி தான் பட்டலாம். 2 சின்ன தான் வரும். 8 தடியில 5000 வரும். 8 தடி 5000 தான் வருது. அப்ப நாங்க ஒரு துண்டு வந்து இந்த முறை கரும்பு ஒன்று வேண்டி சாப்பிடுவோம் பார்த்தா கரும்பு விலையா இருக்கு. அதுதான் விலை. மற்றது எல்லாமே மலிவுதான். மற்றது இது இஞ்சி மஞ்சள் எல்லாம் 100 ரூபா. ரெண்டும் சேர்த்து அப்படி. இஞ்சி மஞ்சள் வந்து அந்த பானைக்கு கட்டுறேன். பானைக்கு கட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இஞ்சி மஞ்சள் இந்த இஞ்சி மஞ்சள் இருக்குதானே. இது வந்து சுத்தி பானைக்கு சுத்தி காட்டுறேன். இது எவ்வளவு போகுது? சோடி 100 ரூபா. சோடி 100 ரூபா. சரி, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டு வரேன். சந்தோஷம். பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, நான் வர வேண்டாம். சந்திப்பா. இப்படி வந்து எக்கச்சக்க சுத்தி வந்து எல்லா இடம் வந்து இதான். ஐயா, என்ன பொங்கல் பானையில் வேண்டியாச்சா? என்ன மலிவா? இந்த முறை மலிவா கிடக்கா? என்னென்ன மலிவா இருக்கு? பானை, அகப்பிகள், மாம்பழங்கள், தோடம்பழம், கீரைகள் எல்லாம். கீரையும் வாங்கணும். நாளை தான் கீரை வாங்கணும். கீரை என்னதுக்கு பண்ற? இது நாளைக்கு கீரை சமைக்கணும். வெள்ளை இது அந்த இதில் வச்சுருக்காங்க. வீட்டுக்காரிகள் உங்களை போய் வேண்டி அங்கே கொண்டு வேண்ட விட்டுட்டு வீட்டை இருக்கணும். நாளைக்கு பொங்கலுக்கு தயாராகிடும். சரி, சந்தோஷம். எத்தனை வயசு ஐயா? பொங்கல் வாழ்த்துக்கள். இங்கே சைட்டில் எல்லாமே வந்து எக்கச்சக்க பழக்கடையில் தான் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இங்கால பார்த்தீங்களா, இங்காலையும் அப்படியே காட்டிட்டு போவோம். இப்போ ரோட்டுன்னு வந்து 2 சைட்லேயும் வந்து இருக்குது. நாங்கள் போக முதல் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கால கூடுதலாக அந்த பானைகள் வச்சுக்கணும். பானைகள் மற்ற இது எல்லாமே வந்து இந்த நிரந்தர கடைகளோடு சேர்த்து இதெல்லாம் வந்து வச்சுக்கணும் பொங்கலுக்காண்டி. இதில் இங்கால வடிக்கடைகள் எல்லாம் கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். மற்றது பார்த்தீங்களா, இந்த பானையில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக பானை இருக்கு. முதலெல்லாம் வந்து மண்பாண்டத்தில் பொங்குறதே வந்து பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் மண்டாலும் வந்து இப்படி கலராக பெயிண்ட் அடிச்ச இருந்தால் தான் வந்து எல்லாருமே வந்து விரும்பினோம். தனியாக மண்பானையும் வந்து வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் வந்து இப்படி பெயிண்ட் அடித்த கலர் பானையும் வந்து வச்சுக்கணும். அன்னையிட்ட வந்து விலையில் கேட்போம். அண்ணா எவ்வளோ போகுது இந்த பானையில்? எவ்வளோ போகுது? ஃபேமிலியாக இருக்கா? விலையில் சொல்லி விடுறீங்களா? பிரச்சனையா? வியாபாரமா? அந்த பெரிய பானை எவ்வளோ போகுது? பெரிய பானை 1500. பெருசு இல்லை, 3 கிலோ. இது எங்கே இங்கே இதுக்குள்ள அந்த ரைட் ஓகே 1500. மற்ற நார்மல் இந்த பெயிண்ட் அடிக்காது இது எல்லாம் ஒரே விலை தான். டிசைன் கொடுக்குறபடியே நான் விரும்பி வேண்டியது. டிசைன்னா தான் கூட வேணும். மற்றபடி பெயிண்ட் அடிக்காத முறையில். சரி ஓகே. நான் நன்றி. நீங்கள் வியாபாரத்தை பாருங்க. நன்றிண்ணா. பொங்கல் வாழ்த்துகள். ஏண்டா இன்றைக்கு நாங்கள் வியாபாரம் நடக்க வந்து குழப்பக்கூடாது. ஆனால் தோரணம் எவ்வளோ விற்கிறீங்க? கட்டு 100. கட்டில் எத்தனை வரும்? 10. இதில் பார்த்தீங்கன்னா தோரணம் நான் நிறைய சொல்லி இப்போ வந்து இந்த தோரணங்களுக்கு தானே. இந்த தோரணங்களும் வந்து பின்னி தான் பிக்கணும். கூடுதலாக வீடுகளில் பின்னுறதுக்கு பஞ்சு படுறோம். அதனால் அதுவும் ஒரு இதாக வந்துருக்கு. அது ஒரு கட்டு வந்து 100 ரூபா. சரிங்கண்ணா. இதழ் இஞ்சி மஞ்சள் அது வேறு கடை. ரைட். இந்தியாவில் வந்து கடையும் வந்து வச்சுக்கணும். அண்ணா சொல்லுங்கள். ஐடியா வந்து அலஸ்டின் ரோக் யூடியூப்பில் போங்க.
யூடியூப்ல தரவங்க யூடியூப்ல வந்து அலஸ்டின் ரோக்கண்ட் இருக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு இப்போ பொங்கல் பானை வேண்டி தந்துருப்போம். அலஸ்டின் ராக் இந்த இதில் பார்த்தீங்களா இப்போ ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்த வீடியோ போடுவோமா? சரியா? நீங்கள் சுட பார்க்கலாம். சுட பார்க்கலாம். சரியா? நன்றி. உங்களோட பேர் என்ன? சிந்தியண்ணா. பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் பானையை பார்க்க வந்து எவ்வளவு ஆசையா இருக்கு பாருங்க. கூடுதலாக வந்து அன்னையாக சொல்ற விஷயம் வந்து பொங்கல் பானைகள் நோமலாக இருக்கிறத விட பெயிண்ட் அடித்த பானைகள் அதுகளைத்தான் வந்து மக்கள் வந்து அதிகம் விரும்பினமா. வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, பொங்கல் வாழ்த்துக்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த முறை வளமையை விட இந்த கரும்புகள் வந்து விலையன்னு சொல்லியிருந்தவ ஒரு கட்டு கரும்பே வந்து 5000, ஒரு கட்டில் வந்து 10 கரும்பு அப்படி வருமாண்டவ. இங்கே வரேங்க, கரும்பு பார்க்க ஆசையாக இருக்கு ஐயா. இப்படி இந்த கரும்புகள் பழங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்துக்கொள்ளலாம், பொங்கலுக்கு மட்டும்தான் பார்த்துக்கொள்ளலாம். நீ வரைக்கும் கூட இருக்காது. இந்த அன்னையெல்லாம் கட்டாக வேண்டி கொண்டு போயிடும். அது பாருங்க, இங்கே பழங்கள் இது எல்லாமே இருக்கு. இப்போ நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்து நாங்கள் என்ன வந்து க்ரௌட் வர்றதுக்கு முன்னே வந்து ஒரு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்து இந்த இடத்துல நிக்கல ஆளாததுக்கு க்ரௌடுன்றபடியாக வந்து ஐயா வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தோரணங்கள், வடியல். சரி, மற்றது நீங்கள் இப்படி என்னென்னு சொல்கிறது, இப்படி யாழ்ப்பாணம் இப்படியான தமிழர் பகுதிகளில் வந்து நீங்கள் வரைக்க இந்த மாதிரி பண்டிகை காலம் இருக்குது தானே, அதுகளுக்கு வந்தீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் என்ன மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்துக்கொள்ளலாம். 26 வயசுல இது பார்க்காம புதுக்குடியிருப்பு கூட செய்ய மாட்டாங்க. ஒரு கொஞ்ச இடத்துல ஒரு கொஞ்சம் பேர் போய் வாங்குவாங்க, அவ்வளோ. இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொடக்கத்தில் சொன்னா மாதிரி நாங்கள் கிறிஸ்டியனோ சைவமோ பொங்கல் வந்து தமிழருக்கான பண்டிகை, யாருமே வந்து செய்யலாம். நாளைக்கு நான் ஒரு இடத்தை கூட்டி கொண்டு வரேன். எங்க சேர்ச்சியை கூட்டி கொண்டு வரேன். சேர்ச்சியில் வந்து பொங்கல் என்ன கோயில் எல்லாம் பொங்குவாங்க, எல்லா கோயில்களையும் இப்போ வந்து பொங்கல். ஏன்னா வந்து பொங்கல் வந்து தமிழருக்கான பண்டிகை. நல்ல சத்தமாக இருக்கு, அதனால வந்து பாட்டு போட்டிருக்கோம். அதனால பெரிய ஒரு சத்தமாக இருக்கு. நாங்கள் கலைக்கிறது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. இப்போ அதுக்கு மேலால நீ கலைக்கணும். இதை விட பேச காய்ச்சா அப்புறம் எனக்கு தொண்டை கட்டி போயிடுது. நான் வந்து அப்படி கலைக்காம கொப்பிரைட் வந்துடும். பொங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பாதுகாப்பு இருக்கிறோம். அதனால வந்து இந்த பொங்கல் அதுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் வந்து இந்த வீதியில எல்லாம் வந்து இந்த சிறப்பாக வந்து பெருசாக செய்யணும். மாட்டு பொங்கலுக்கு பட்டி பொங்கல். அதோட யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு எல்லாம் வந்து பட்ட திருவிழா நடக்கும், மாட்டு வண்டி சவாரி நடக்கும். நாளை பட்டத்தில் நடக்கும். நல்ல கலை நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன வந்து இலங்கை ஜனாதிபதி அவர்கள் வந்து பொங்கல் நிகழ்வை கொண்டாடுறதுக்கு யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவுக்கு வரார். அப்படின்னா பொங்கல் என்னன்னு சொல்றது, யாழ்ப்பாணம் என்ன விசேஷம், பொங்கல் வந்து சிறப்பாக செய்யணும். பொங்கல் நிகழ்வு வந்து செய்யணும். அரசு வரைக்கும் வந்து ஒவ்வொரு நிகழ்வும் செய்யணும் தானே. அதே மாதிரி பொங்கல் நிகழ்வு செய்யறதுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வார அது தெரியாதா வார அப்ப போறோமா வாங்க, ஜனாதிபதியை பார்க்க போறோமா தெரிய அனைத்து விதமான இந்த பொதிகளை அங்கே சர்க்கரையாக இருக்கட்டும், சீனியாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், பிளம்ஸாக இருக்கட்டும், அதே வேளையில் கஜுவாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கண்ணன் களஞ்சியத்திலோ அல்லது NSK எனிமாட்டிலோ பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சிறப்பான வசதியினை இந்த இடத்திலே வழங்கியிருக்கிறார்கள். நீங்களும் இந்த இடத்துக்கு வருகிறது உங்களுடைய கைத்தில் நாளை சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடுவதற்கு உங்களுக்காக பெரிய பாக நிறைய வாங்கி வச்சுருக்கேன். நீங்களும் மொத்தமாக சில்லறையாகவும் இந்த
ஒளிகளை ஆண்டு தருவதோடு நாளைய தைத்திருநாளை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு அனைத்து விதமான பொங்கல் பொருட்கள் நீங்கள் சலுகை முறையில் இந்த பொருட்களை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பண்ணலும் களத்தியம் மற்றும் எனக்கு சினிமா இங்கே உங்களுக்கான இந்த அழகான சாதனை வழங்கிக் கொண்டிருக்கிறது. செம்பவள முத்துக்களே இதே இப்படிதான் யாழ்ப்பாணம் டவுன் என்ன மாதிரி இருக்கு வெளியே வாங்கலாம். இப்போ என்ன செய்ய போறோம்? சந்தைக்குள்ள போ இடம் இருக்கா? மேல வளமையாவே கிரௌடா தான் இருக்கு. சந்தை மாடி சந்தையா? சந்தை மாடி இல்லைடா, இது பின்னவெளி சந்தைக்கு நீ வர இதுக்கு வந்துருங்க. அதுல நான் இப்ப ஏன் இங்க இருந்து கொழும்பு போறேன் அந்த பேலிய குளமாக பாக்குறதுக்கு. இந்து சந்தையே பெருசா தானே இருக்குது. நான் வர்றேன் சந்தை போனோம்னா பழமையா சாப்பாடு வேண்டும். நானே பொங்கல் பானையை வாங்க போறீங்களா? நாங்க இங்க போகிறது இதர கடலி கப்பல் கொடுங்க அவனோட பழங்கள்லாம் இது பாலக்குள்ள மட்டும்தான் கீழே. மேலே இங்கால பக்கத்துல பழங்கள், அங்கால பக்கத்துல மரக்கறி. அப்ப மீன் ரெண்டு ரால் தம்பி என்ன நடக்கு? பின்றான் பின்னு மச்சான் பின்னு.
வெளியில் எவ்வளவு பரபரப்பாக இருக்கோ அது மாதிரி சந்தைக்குள்ளேயும் வந்து இன்றைக்கு அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். இதில் கத்தரிக்காய், கரட்டு, வெங்காயத்தாள், தக்காளி இவர்தான் நான் அண்ணா. அண்ணா அப்படி இருக்கீங்க? இன்றைக்கு உங்களை அறிமுகப்படுத்தணும்னு தான் வந்தார். சரி, வியாபாரம் இருக்கிற போயிட்டு வர எவ்வளோ போகுது? சரி, இதில் வந்து தேசிக்காய் வேண்டியிருந்த நாங்கள் கிலோ 200 ரூபாய்க்கு 1 கிலோ தேசிக்காய் வேண்டியிருக்கிறோம். தேசிக்காய் நல்லதாடு. 1800 இங்கே பாருங்க, நடல் முதலான வியாபாரங்கள் நடக்கும். இப்படி சந்தைக்கு வரைக்கும் வந்து மரக்கறிகள் இன்றைக்கு வந்து மரக்கறிகள் வந்து விலை குறைவாக இருக்குது. வளமையாக வந்து இப்படி நல்ல நாள் திருநாள்களில் வந்து மரக்கறி எல்லாமே வந்து விலை கூடும். ஏன்னா வந்து கூடுதலாக இங்கே இருக்கிற மக்கள் வந்து மரக்கறி சாப்பிடுவேன். ஏன்னா யாழ்ப்பாணத்தில் எழுதப்படாத ஒரு விதி என்ற சொல்லப்படமாட்டா வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து கூடுதலான மச்சல் கடைகள் எல்லாமே வந்து ஃபூட்டு. அது யாழ்ப்பாணம் வந்து அந்த வெள்ளிக்கிழமையில் சாப்பாடு வர்றாக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இந்த பண்டிகை காலங்களில் சைவ சம்பந்தமான விஷயங்களை வந்து இந்த மரக்கறி எல்லாமே வந்து விலை கூடும். ஆனால் இன்றைக்கு வந்து அளவான ஒரு இதாக தான் காணப்படுது. திருநெல்வேலி சந்தை பொங்கலுக்கு முந்தைய நாள் திருநெல்வேலி சந்தை என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. விலையில் வந்து கேட்கலாம், ஆனால் எல்லாருமே வந்து பிஸியாக இருப்பினோம், சொல்கிறதுக்கு வந்து தயங்கி வினோம். அதுதான் வந்து நாங்கள் கேட்காம போகிறோம். எவ்வளோ போகுது மரவள்ளி? 180 கிலோ மரவள்ளி. கத்தரிக்காய் 400 அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். இந்த திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரணுமெண்டா வந்து வேலைக்கு வரணும். கிட்டத்தட்ட 5 மணி 6 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து அவ்வளவு பரபரப்பாக இருக்கும். இந்த கடைகளுக்கு கொண்டு போகிறாக்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து வேண்டிட்டு போகணும். அதனால் வேலைக்கு வந்தீங்கன்னா தான் மலிவாக எடுக்கலாம். ஏன்னா வந்து அந்த விலை தீர்மானிக்கப்படுறது வந்து அதிகாலையில் தான். அதிகாலையில் எவ்வளோ பொருட்கள் கிடைப்பனவு இருக்கோ அதில் பார்த்து தான் வந்து அந்த மார்க்கெட் இதில் வந்து தீர்மானிக்கப்படும். இப்போ வேலைக்கு வந்தீங்கன்னா வந்து அவைகளுக்கு எவ்வளோ முடியுதோ அதை தந்துட்டு போயிடணும். அதுக்கு பிறகு தான் அந்த விலைகள் வந்து தீர்மானிக்கப்படும். சரி, நாங்கள் அந்த பக்கத்தால் நாங்கள் இந்த பக்கத்தால் இவன் அப்போதுலேருந்து இந்த ரஜ்ஜி மீன் என்ற கடையை தான் கேட்டு விட்டுருக்கிறான். வா உன்ன மாதிரி கணக்கு போய் பார்த்து கொண்டிருப்பிடும். இன்றைக்கு ஃபுல்லாகவே வந்து திரும்ப போய் வந்து ஃபுல்லாக என்ன இருக்குன்னு காட்டுறேன். வேணுன்னா வந்து புதுசாக ஒரு சந்தைக்கு வரைக்கும் வந்து அவையில் கேட்பினம் தானே எங்கே இருக்குன்னு. அப்போ அவைகளுக்கு வந்து காட்டணும். இப்போ நாங்கள் காட்டினது வந்து கீழே பலசர கடைகள், மேலே வந்து மரக்கறி கடைகள், அது மட்டும்தான். அங்கால வந்து கீழே மட்டும்தான் தேவை. அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பழக்கடை தொகுதிகளும் வந்து இருக்குது. ஃப்ரெஷ் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த வித என்னன்னு சொல்கிற பழைய இதுகள் ஒன்றும் மடுக்கல, எல்லாமே வந்து ஃப்ரெஷ். அன்னைய பாருங்க, ஆட்டிய போட்டு ரேட்டா கருவேப்பிலை கட்டா கொண்டு போகிறேன் விழுந்துட்டு, அதனால் எடுத்து கொடுத்தது. ஐயா தேங்க எவ்வளோ போகுது? 110 100 மலிவாக இருக்கு. கூடுதலாக நேற்று ஒரு கடையில் பார்த்து நான் வந்து 180 ரூபாய் வந்து போட்டிருந்தது. அதோட இந்த சந்தையில் மேலே பார்த்தீங்கன்னா இருந்தால வெற்றிலைகள், பாக்குகள் விற்பினம், கீழே வந்து விற்பினம், இதில் மேலே வந்து விற்பினம். பண்டிகை ஏண்டா கூடுதலாக இந்த வெற்றிலை பாக்குகள் எல்லாம் வந்து வெப்பினம். பண்டிகை மற்றது நல்ல திருநாள் ஏண்டா வந்து வெப்பினம். என்னென்னா வந்து தமிழர்கள் பாரம்பரியத்தை வந்து இந்த வெற்றிலை பாக்கு எல்லாமே வந்து தொடர்பு கொடுத்தது. ஸோ அது மாதிரி தனியாக வெற்றிலைக்குன்ற பகுதி வந்து சனம் அதான் வடிவாடுது. இன்றைக்கு சனம் காணாது இன்னும் இந்த மாதிரி குறைவு. இல்லை வன்வே அதாலையும் விடையில, இந்த பின்பக்கத்தாலையும் விடையில சுற்றி தான் பெறாங்க. என்ன மாதிரி போகுது வியாபாரம்? உங்களை தனியாக விட்டுறாங்க. இந்த அண்டையாக்களை வளமையாகவே இந்த இடத்துல இந்த இதில் வச்சிருப்பீங்க, இந்த வெற்றிலை இது. ஆனா இன்றைக்கு விட இல்லையா? இல்லை நீங்கள்
நீங்களா மழை இப்போ சந்தைக்கு வந்தா வந்து மிச்ச இடமெல்லாம் சரியான பரபரப்பா இருக்கு. இந்த இடத்துக்கு வந்து தேவையான ஆட்கள் தேர்ந்தெடுக்கிறார்களா வேற வேணும். கூடுதலா தமிழத்தை எந்த பண்டிகை என்றாலும் வந்து வெத்திலை பாக்கு வரவேற்கிற பழக்கம். ஓ கட்டாயம் அது கட்டாயம் தமிழர்கள் அனைவருக்கும் பொறுத்தான ஒரு பேர் தான். சந்தோஷம். உண்மையிலே இப்ப நாங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டி கொண்டு இருக்கிறோம். இப்ப நாங்கள் இங்க யாழ்ப்பாணத்துல தமிழர் இடங்கள்ல ஐயா காட்டா பாருங்க, நாங்க யாழ்ப்பாணம் தமிழர் பகுதியில் செய்யற மாதிரி பிரான்ஸ் கனடா அந்த மாதிரி பகுதியில் இங்க இருந்து வந்து பொருட்கள் எல்லாம் போய் அங்க வந்து அவையில் பொங்கலை அந்த எல்லா நாட்டிலையும் கொண்டாடுவாங்க கட்டாயம். நாளைக்கு இங்க பொங்குவீங்களா? திருநெல்வேலி சந்தையில பொங்குவீங்களா? கீழே போகிறோம். ரைட் நீங்க கட்டாயம். நீங்க எவ்வளவு வருஷமா வந்து இதுல கடை வச்சுக்கிறீங்க? 20 வருஷமா? 20 வருஷமா இதுதான். இது எல்லாம் வந்து எங்க இருந்து வருது? இங்க கொழும்புல இருந்தா ஏன்னா இங்க இல்லையா? நம்ம இடத்துல காரங்கூட இங்க நம்ம இடத்துலயும் கொழும்பு இடத்துலயும் சொப்டா இருக்கு, காரங்குறைவா இருக்கு. இருக்கு அங்கட விதத்துல இருக்கா? ஊர் விதத்துல எது? ஊர் விதத்துல இது எங்கட விதத்துல என்னன்னு கண்டுபிடிப்பீங்க? இந்த அண்ணன் கிடக்கு ரைட். இது பெருசா இருக்கு. அந்த அண்ணன் வச்சுக்கிறது இதா இருக்கு. ஒரு ஊர் வெத்தில பாருங்க சின்னனா இருக்கும், ஆனா காரம் கூடவா இருக்கும். இங்க கொழும்பு வெத்திலையா பக்கத்துல பாருங்க, இது வந்து ஊர் வெத்தில, இது வந்து கொழும்பு வெத்திலையா. ஆனா இல்லையிலேயே அந்த வித்தியாசம் தடிப்புகள் எல்லாம் தெரியுது. அங்க ஊர் வெத்திலையும் சில பேர் விரும்பி வேண்டும் தானே. குறைப்பா இருக்கும். சரி, நான் உங்கள்கிட்ட நீங்க 20 வருஷம் வெத்தில வியாபாரம் செய்றீங்க. இந்த வெத்தில கடைக்கு முன்னுக்கு வரைக்கும் அதுல வெத்திலை துப்பாதீர்கள் வெத்திலை போடாதீர்கள் போட்டிருக்கு. வெத்தில உடறோட வெத்தில போடுறது நல்லவா கெட்டவா? நீங்க போடுறீங்களா? உடறோட. ஆனா வந்து அதுல வந்து ஒரு நன்மை இருக்கு. அந்த செமிபாட கூட்டம் என்று சொல்லியிருக்கோம். தலையை மட்டும் என்ன கூடுதலா தளி வெட்டும் செமிபாட்ட கூடும் மற்றது டிரைவ் நல்லது சேர்த்து போட்டு அதாவது மற்றது டிரைவர் மேர் கூடுதலா வாகன முறாக்கள் வந்து போடணும். நித்திர வராண்டு அண்ணோடைய எங்க நீங்களும் மெத்தில போடுறீங்களா? சாப்பிட்ற சளியல கூடுதலா இங்க நிக்கிற எல்லாரையும் பார்த்தா வெத்தில விற்கிறோம், ஆனா வெத்தில சப்பினம் இல்லை. அப்ப நீங்களும் சப்பாதீங்க. என்னென்ன வேற போடுறவங்க ஒரு பெரிய இது இல்லை. மற்றபடி சப்பலாம் தீங்கும் இல்லை. அவங்க முறையா செய்தா பிரச்சனை இல்லை, முறை இல்லாம செய்தாலாம் பிரச்சனை. நான் சொல்றேன் மற்றபடி பிரச்சனை இல்லை. முறை சனம் கொஞ்சம் முறை பலமா. அண்ணா வந்து இங்க போயில எங்கட உங்களுக்கு போயில இனிவில் போயிலாம். கோயிலுக்கு வந்து இனிவில் அங்கால வேலை என்ன அங்கால சைட் எக்கச்சக்க இடங்கள்ல வந்து இதாக இருக்கும். காரம் அடிக்குது பாருங்க, சும்மா மணக்கு வந்து காரம் அடிக்குது. இப்போ இங்கே எங்கட ஊர்களில் வந்து கூடுதலாக இந்த புகைப்பொயில தான் பாவிப்பினோம். நுவரேலியா குளிரான பிரதேசங்களில் இந்த பொயிலையே நாங்கள் கொண்டே வச்சோம்னா வந்து பழுதாக போயிடும், பங்கஸ் அடிக்கும். அதுக்கடுத்து உடையிற மாதிரி வந்துடும். இப்போ இந்த காஞ்சி இருந்தால் வந்து அது உடையிற மாதிரி வந்துடும். அங்கே வந்து பானி போட்டு பானி பொயில என்று விற்பினோம். கிட்டத்தட்ட 2-3 தான். ஆனால் அதில் பானி போட்டு அது பானி போட்டு என்ன சர்க்கரை மாவையும் கலந்து காய்ச்சிடுது. அது இங்கே விற்கிறது. இங்கே தான் செய்யறது. காய்ச்சி போட்டு வடிச்சு போட்டு அதுக்கு அடிச்சுட்டு மேல தட்டி தூக்குவாங்க. ரைட் ரைட் ரைட். அது அவ்வளோ அந்த சர்க்கரையும் மாவு எந்த பொயில போட்டா போதை ஏறும்? பொயில நல்லது போட்டா பிரச்சனை இல்லை. பாதிக்கிற மாதிரி பாதிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை. பொடிகள் சும்மா தலைகளை செய்தாலாம் இதுவள் நோயல் மற்றபடி சரியான முறையில பழையாக்கள் செய்யற மாதிரி செய்த மாட்டாங்க. இது ஒரு பெரிய தீங்கில். உண்மையிலே அண்ணன் சொன்னதை எனக்கு ஞாபகப்படுத்த. பழைய காலங்களில் இந்த போதை இந்த இதில் பாவிக்காம அந்த பழைய காலங்களில் போயில பீடி அந்த மாதிரி இதில் பாவிச்சோம். இப்போ இந்த கோல்டிஃபுகள் சிகரெட்டுகள் அந்த மாதிரி ஆங்கிலேட்டு இது வரை தான் இந்த கேன்சர்கள் அது எல்லாம் வந்து வர தொடங்குது. கேன்சர் வரது சுத்தமா இல்லை வேற அதோட சேர்த்து இதுகள் போடுறபடி. சரி சரி. இதுக்கு தீங்கு இல்லை.
ஒரு இயலாத ஆக்கள் வந்து மைண்ட் ரிலாக்ஸுக்காக கொஞ்சமா பாவிக்க சரி சரி வேற ஒன்றும் சரி சரி ஓகே நன்றிடா வேற என்ன மாதிரி வேற ஓகே கொஞ்ச நாளா பார்த்தேன் சந்தோஷம் 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 போயிட்டு முடிச்சுட்டோம் பார்ப்போம் எனக்கு ஒரு இது ஒன்று தொடங்கும் ஓ இந்தியாக்கார அவரும் வந்து ஓ அதான் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சந்தோஷம் சந்தோஷம் இன்னொரு இது அந்த சாலக்காரரும் ஒரு நல்ல தலைவர் இந்த இதுக்கு சந்தை பித்தளை கடைக்கு அவர்கிட்ட முருகா எடுத்து கொண்டு போட்டு நல்ல கதைப்பார் ரைட் ரைட் ஓகே சரி கொஞ்சம் சரி எல்லாரும் தெரிஞ்ச போவாங்க சரி ஓகே நன்றி பொங்கல் வாழ்த்துகள் சரி ஆனால் பொங்கல் வாழ்த்துகள் சந்திப்போம் ஓகே ஐயா கதைக்கலாமா உங்களோட கதைச்சிட்டு போக சொல்றாரு அவர் அண்ணா வந்து வியாபாரத்தில் இருக்கிறார் கூடுதலாக நீங்க கதைங்களே வியாபாரம் என்ன மாதிரி போகுது வியாபாரம் போகுது பொங்கல் வியாபாரம் பெருசா இந்த முறை வளமையை கூட களை கட்டுதா களை கட்டுதான் உங்களுக்கு இப்போ எல்லாம் நோமலாக தான் இருக்கு எல்லாமே ஆ அப்போ கொஞ்சம் பிரச்சனைலாம் பொங்குவாங்க ஆனால் இந்த விடிய நிலைமையை பார்க்க பெருசா குறைய மாதிரி இருக்கு இனி தான் பெரிய முடிய பிள்ளைகளோட மழையோட ஒளிமை விட மாட்டோம் ரைட் 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 அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு வந்துடுவீங்க இங்கே 5:30 வந்து அப்போ நீங்கள் என்ன எழும்புறீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க இருக்க மாட்டேன் தானே விடியால நீங்கள் எத்தனை வருஷம் 5:30 எழுப்புறீங்க நாங்கள் 30 வருஷமா 5:30 கிளம்பி இங்கே வந்து வியாபாரம் முடிச்சுட்டு தான் 4 தான் எழும்புவோம் 5:30 நிற்போம் இங்கே நிற்பீங்க அட்டெண்டன்ஸ் போடோடும் ரைட் ரைட் என்ன மாதிரி போகுது திருநெல்வேலி சந்தை ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் ஏதாவது குறைகள் அப்படி ஏதாவது இருக்கா இந்தியாவிலும் நிறைய உரைகள் இருக்கு அதெல்லாம் நிவர்த்தி செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாரா நாங்கள் சொல்றாலும் அவங்களுக்கு இங்கே புற கொடுத்த தண்ணி தான் அது இதே பிரச்சனை தான் கணக்கு இடங்கள்ல அந்த இங்கே கூட டவுன்ல கூட இருக்கிற பில்டிங்கள் இருக்கு சொல்லி நிவர்த்தி செய்ய மாட்டான் சரி சொல்லுங்க வாம நீ டைம் கிடைக்காத நான் செய்வேன் சரி ஏதாவது சொல்லுங்க வெயில் மழைன்னு நாங்கள் சொல்லுவோம் வியாபாரம் தண்ணி பைப்புகள் வசதிகள் எல்லாம் குறைவு சனத்துக்கு மற்ற பார்க்கிங் வசதிகள் ரைட் 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 இத்தனை பேர் இருக்கேக்க வந்து அது எல்லாம் கட்டாயமே வந்து பார்த்து கொள்ள தான் போகணும் என்ன இன்றைக்கு லைட் எல்லாம் வெளியே ஒன்றே சொல்லி இன்னும் 4 நாள் அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றம் செய்யலாம் அவையெல்லாம் செய்யணும் நாங்கள் மாற்றம் செய்யலாம் நாங்கள் வரி கொடுக்குறோம் போயிட்டு நாங்கள் இதையும் செய்கிறோம் அதான் 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 நாங்கள் வரி எல்லாம் புதுசாக செய்கிறோம் அதான் கட்டாயமே வந்து இதில் வந்து செய்து கொடுக்கணும் ஏன்னா வந்து நாங்கள் செய்ய ஒத்துக்கலாம் அதான் அதான் அப்புறம் அதுக்கான நடவடிக்கையும் அவையில் எடுப்பிடும் செய்தும் தர மாட்டிடும் நாங்கள் ஃபேன் போட்டாலே ஃபேன் போடக்கூடாது அது ஒரு பிரச்சனை ஏன்னா கரண்ட் பில்லாவே அப்படி ஒரு இது ஒன்று இருக்கு சரியா சரி நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் சரி இப்போ நாங்கள் இங்கால தனியே இந்த வெத்திலை இங்கால சுண்ணாம்பு அந்த மாதிரி பகுதி இதுல இருந்து பார்த்தா தெரியும் இந்த திருநெல்வேலி சந்தை வந்து எந்த அளவு பெருசுண்டா நான் இந்த முறை வந்து க்ரௌட் குறைவாக தான் இருக்குது நீங்கள் வேலைக்கு விடியவில் வந்தீங்கன்னா தான் வந்து அதிகளவான இதில் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயா வணக்கம் கோவா எவ்வளோ போகுது ஐயா கோவா எவ்வளோ போகுது 200 ஆனால் இந்த முறை கொஞ்சம் மலிவாக இருக்கு என்ன பழமையாக இந்த பொங்கல் இந்த நல்ல நாள்களில் விலை கூடும் 1000 ரூபாய் சொச்சத்துக்கு எல்லாம் போகும் வெண்டிக்க சனத்தை ஆனால் இப்படியும் இங்கே தானே வேற ஒன்றும் இல்லையா இப்போ அப்படி ஒன்று இருக்குல்ல இப்போ சந்தைக்கு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு 500 மீட்டருக்கு வைக்கக்கூடாது அதை தாண்டி இருக்கா ரைட் இங்கே கணக்கு 4-5 பேர் இந்த முறை சொல்கிற விஷயம் வந்து ரோட்டை மறைச்சிட்டு சனத்தை வரவிடாமல் பண்ணிட்டோம்ன்ற விஷயம் இப்போ கணக்கு பேர் சொல்லிட்டோம் அது பிரதானமாக அவையில் வச்சுக்கிற குற்றச்சாட்டு உண்மையிலே நாங்களும் வந்து இங்கே இந்த பகுதியால் வரையிலாது அதே மாதிரி பின்பகுதியாலையும் விருணவில்லை வரண்டா வந்து அப்படியே சுற்றி வந்து விருணும் ஆனால் விடுறதுக்கு வாகனங்கள் பார்க்கிங் வசதியும் வந்து இங்கால பகுதியில் இல்லை அப்படி கணக்கு ஒரு பிரச்சனை 1 கிலோமீட்டர் காலியும் காட்டுருக்கு அதான் அங்கே வந்து போயிருந்தோம் ரைட் ரைட் ஓகேண்ணா தக்காளி எவ்வளோ போகுது மலை ரைட் ரைட் சரிண்ணா ஓகே பொங்கல் வாழ்த்துக்கள் ரைட் இப்படி கணக்கு பேர்கிட்ட நாங்கள் ஹைகேக்கு வந்து கணக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு கூடுதலாக அவையில் சொல்கிற பிரதானமான குற்றச்சாட்டு வந்து இந்த முறை மறைச்சிட்டான் மக்களை வந்து கோடி 50 என்ன குறை கடைசி தேர்தல் 12-2 மணிக்கெல்லாம் வந்து என்னமே வந்து குறையும் வந்துட்டு போயிடும் மற்றது இங்கால பகுதியிலேயும் வந்து இருக்கு மலிவா இந்த அதுல வெளியில கடையில் வச்சிருந்தாலும் வந்து இவையிலும் வந்து விற்கணும் என்னன்னு சொல்றது ஒரு
நடந்து சில பேர் வந்து ஒரு இடத்துல போய் வேண்ட மாட்டோம். அப்படியான ஆட்கள் வந்து இங்கே வந்து வேண்டினோம். இந்த சின்ன வெங்காயத்தை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க. ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் எல்லாம் இப்போ வந்து கூடுதலாக பாதிக்கிறதே இல்லை. பெரிய வெங்காயம் தான் போகும். எவ்வளோ போகுது சின்ன வெங்காயம்? 250 போகுது. அதே விலை தான் போகுது. கிட்டத்தட்ட பெரிய வெங்காயம் வந்து 300 ரூபாய் அப்படி போகுது. சின்ன வெங்காயம் வந்து 250 ரூபாய் போகுது. ஆனால் கூடுதலாக ஒருத்தரம் வந்து நாடுறே இல்லை. ஏன்னா அது கஷ்டம், உரிக்கிறது கஷ்டம்ன்றபடியாக வந்து பெரிய வெங்காயத்திலே வந்து இதான் கத்தரிக்காய் கிலோ 300 ரூபாய். அந்த கடையில் வந்து ஒரு கடையில் 400 ரூபாய் சொன்னதை ஒவ்வொரு இடங்களில் வந்து விலைகள் வந்து வித்தியாசப்படும். நீங்கள் அதான் எல்லா இடத்துலையும் வந்து ரவுண்ட் அடித்து பார்த்தா தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. மற்றது இந்த கீரைகள் வேண்டுறன்னா வந்து இந்த பகுதிக்கு தான் வந்து நீங்கள் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தையினை வந்து மற்ற பகுதிக்கு தான் அதில் தான் வந்து இந்த கீரைகளை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சுற்றி அப்படி ரவுண்ட் அடிச்சிங்கன்னா நிரந்தரமாக இந்த பகுதியில் தான் வந்து இந்த பழங்கள் வந்து விற்பினோம். இந்த அந்த அங்காள பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பழங்கள் வந்து நிரந்தரமாக நீங்கள் திருநெல்வேலி சந்தையில் மேலே தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே இந்த முறை மேலே இருக்கணும் தானே, அவையில் வந்து இந்த பண்டிகை காலங்கள் அப்படியான நேரங்களில் வந்து கீழே அனுமதிக்கணும். அதான் வந்து இந்த இடங்களில் வந்து குறைவாக இருக்குது. இந்த மரக்கறிகளை பார்க்கவே வந்து எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. கத்தரிக்காய், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் நல்ல நீட்டாக அடிக்க வச்சுக்கணும். இஞ்சி, மஞ்சள், ரைட். இந்த முறை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டு பார்த்தது எல்லாமே வந்து மரக்கறி பகுதி. மச்சம் எங்கே இருக்குது, மச்சம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்களா? அடுத்தது வந்து அதுதான் காட்ட போகிறோம். அப்படியே வாங்க, அப்படியே வந்த வழியாலே வாங்க. பெரிய தேசம். நீங்கள் விடிய வந்தீங்கன்னா ஒரு 2-3 மணியாலும் நடந்து வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது என்னென்னு சொல்கிறது, கடைகள் வச்சுக்கிறார்கள், சின்ன கடைகள் வச்சுக்கிறார்கள், வேறு வியாபாரங்கள் செய்கிறார்களும் வந்து விடிய உள்ள இங்கே வந்து வேண்டிட்டு தான் வந்து அதில் கொண்டு விற்பினோம். மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே தோரணங்கள் அதுகள் இதெல்லாம் வந்து பூசன் என்னதில்ல அப்படி என்ன மாதிரி போகுது அண்ணா? வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது? வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது சொல்லுங்க. வளமை விட விலை குறைஞ்சிருக்கா? வளமையான பூசணிக்காய் எவ்வளவு போகுது? 100 ரூபா கிலோ. பரவாயில்ல தானே. வளமை எவ்வளோ வரும்? பச்சை மிளகா பேபியில் போகுது. இல்லை இல்லை இல்லை, அது நீங்கள் யார் ரேட்டு இல்லை பாருங்க. இவர் கூட்டிக் கொண்டு ஒரு ஆள் பேசுதா பாரு கட்டாயம் பாரு. ஓ அலசின் ரோக்கண்டு. யூடியூப்ல காட்டிட்டு போறேன் நான். அண்ணன் ஒரு ஆளை கூட்டிட்டு போறாரு, அவர் வந்து சரியா கழிப்பார். அண்ணா வியாபாரங்கள் என்ன மாதிரி போகுது? சின்னவர் அவ்வளோதான். வளமையுடைய வியாபாரங்கள் இதாக போகுதா? சனம் கூடவா? ரைட். வியாபாரங்கள் நடக்குதா? ரைட். வேறு என்ன சொல்லு, திருநெல்வேலி சந்தையில் என்ன மாற்றங்கள் எதுவும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா, நன்றியா. சரி, இதில் பார்த்தீங்கன்னா தனியே இங்கால பகுதியிலையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில என்னென்னு சொல்கிறேன், நாங்கள் கதைக்கிறதுக்கு யோசிப்போம், ஏன்டா வந்து வேலையாக அனுப்பினோம்னா நான் அவையில் பம்பலாக கதைச்சா நாங்களுமே வந்து கேட்போம். சரி வாரம் காட்டவா? இதுல பாத்தீங்கன்னா இப்போ 2 மத்தியாலத்துல வேற. சரியா, 2-3 மத்தியாலத்துல நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். சரியா, இந்த யூடியூப்ல போய் இந்த அலசின் ரோக்கண்டு பாத்தீங்கன்னா இந்த இதுல வரும். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணி இவரை கூட நான் வரும். சரியா, சந்தோஷமாடா. உங்கள் வாழ்த்துக்கள். போயிட்டு வா. 3 பேர் வருகிறோம்.
என்னதுல ஓ பார்த்துருக்கீங்க இவர் வந்து அந்த அட்டை காய்ச்சின வீடியோ பார்த்துக்கிறாரு நல்லா இருந்தது ஒரு காய்ச்சி சாப்பிடுவோம் சரி நன்றி போயிட்டு வா பொங்கல் வாழ்த்து அண்ணா என்ன உங்களோட எல்லாம் கேட்கணும் வியாபாரத்தில் பிஸியா இருக்கிறீங்களா எவ்வளோ போகுது வாழகை 160 ரூபா கத்திரிக்காய் 200 ரூபாயா என்ன எல்லாரும் 350 ரூபா சொல்லி நீங்க 200 ரூபாய் விற்கிறீங்க சரி ஆளாது நம்பர் 2 நம்ம 1 இருக்கு நம்ம 2 இருக்கு எது வேணுமோ நீங்க தெரியும் சரி நன்றி போயிட்டு வரோம் உங்கள் வாழ்த்துக்கள் வர சரி இப்படியும் நாங்கள் இந்த பக்கத்தாலே வந்து இறாங்கலாம் இங்கால பகுதியில் தான் வந்து முதல்ல சரி நீ கேட்டீங்களா அந்த மச்ச கடையில் எங்கே இருக்கு நின்றா இருக்கிற வர்றா அனாதரவா விட்டுருக்கிறோம் இந்த மச்சங்கள் நீங்கள் வேண்டுறன்னா வந்து கீழே அதுதான் இல்லை இங்கே கூடுதலாக வந்து மரக்கறி வேண்டதாண்டா திருநெல்வேலி சந்தைக்கு வருகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா கோழிக்கடை இருக்கு கீழே மீன் இருக்கு ஆனால் மீன் இங்கே இன்றைக்கு இல்லை மற்றது ஆட்டிறைச்சி கடை இருக்கு எல்லா கடையும் வந்து கீழே இருக்கு என்ன கொண்டாடு ரைட் எப்படியோ அதால நாங்கள் இதால இறங்குறோம் இவ்வளவு தான் வந்து இங்கே திருநெல்வேலி சந்தையில் இருக்குது மற்றது இந்த வீதியோரங்களில் வச்சு தாங்க அதுகள் இதெல்லாம் வந்து விற்பினம் இன்றைக்கு கூடுதலாக எல்லோரும் பொங்கல் இதில் வந்து பிஸியாக இருக்கிறபடியாக வந்து இல்லை எங்களோட வாகனத்தை கனதூரம் தள்ளி விட்டுனாங்க ஏன்டா பார்க்கிங் இல்லை இங்கே பார்க்கிங் ஒரு வெளிஞ்சால தள்ளி விட்டுனாங்க இவனே இன்றைக்கு தான் இப்படியான பொங்கல் நிகழ்வுக்கு ஆயுதங்களை பார்க்குறானுண்டா பின்னல்ல இருந்து போறே இல்ல அங்க என்னன்னு சொல்றது ஏல் மட்டும் போறே இல்ல அப்படியே கடை சீசன் டைம் மட்டும் கடையை விட்டு பழிக்கிறதே இப்போ உங்களுக்கு ஒரு சீசன் திரியன்ற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த வருஷம் பொங்கலுக்கு அங்க உடுப்பு கடையில வந்து ஒரு சீசன் தான் அப்ப லீவு மடிக்கலாம் லீவு மடிக்கலாம் நாளைக்கும் 2 மணி மட்டும் கடை திறந்திருக்கும் 2 மணி தான் வெளியே விடுவீங்க அதுக்கு பிறகு பொங்கல் பொங்கி முடியதான் இல்ல வெளியில வருவீங்க 2 மணி இல்ல பொங்க மாட்டேன்னு இப்ப கடையில வந்து சீசனுக்கு ஆக்கள் வருவீங்க 14 எடுத்தாங்க 15 மாத்திரத்துக்கு வருவீங்க பிடிக்காத மாத்தி கொடுக்க தரவன் அப்ப அதுக்காக 2 மணி மட்டும் கடை திறந்து 2 மணிக்கு பிறகு கடையை பிடிச்சி வீட்டை வச்சு சாப்பிட 4 மணி நேரம் படத்தை நிறுத்திட்டு ஓட்டுவேன் சரி இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநெல்வேலி சந்தை என்ன மாதிரி தயாராகுது பொங்கலுக்கு கண்டு சந்தையில் கணக்கு பேரோட காய்ச்சினாங்க கணக்கு பேரை சந்திச்சினாங்க உண்மையிலே சந்தோஷம் அதோட மலிவாக இருந்தது நீங்களும் நாங்களே ஒரு தேசிக்கா வாங்கியிருக்கோம் ஒரு தேசிக்கா வாங்குறோம் சத்தியமா அன்றைக்கு ஒரு நாள் கரைக்கு ஒரு ரூபாய்க்கு வந்து 150 ரூபாய்க்கு ஒரு தேசிக்கா எனக்கு அப்படியே ஒரு பக்கண்டு போட்டு இன்றைக்கு அதான் இதை புளிஞ்சு குடிக்கணும் கனகாலத்துக்கு பிறகு மற்றது வந்து கூடுதலாக வெளிநாட்டிலேருந்து வர்ற எல்லாருமே வந்து இந்த சந்தைகள் மீன் சந்தைகள் எல்லாம் விசிட் பண்ணிக்கணும் அப்போ தான் அவைகளுடைய கலாச்சாரங்கள் வித்தியாசமாக நல்லா இருக்கும் அதான் உங்களுக்குமே வந்து பயனுள்ள நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு இல்லை இன்றைக்கு இரவு அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய்